அரசியல் குடும்பத்திலேருந்து வந்தனால கேட்குறோம். இப்போ இருக்க எதிர்கட்சி தலைவரும் ஹீரோவா இருக்காங்க. சிஎம்மும் ஹீரோ தான். சின்ன வயசுல நீங்க எந்த படங்களை யார் படங்களை ரொம்ப விரும்பி பார்த்தீங்க? சார் நான் சூர்யா சார் ஃபேன். சொன்னீங்க ஸ்டேஜில் நீங்கள் சொன்னீங்க ஸ்டேஜில் என்னை வந்து ஜாதி பேர் வச்சு பின்னாடி கூப்பிடாதீங்க போடாதீங்கன்னீங்க. நிறைய பேர் வந்து அதை வந்து பெருமையாக பார்க்குறாங்க. ஏன் உங்களை அந்த பேரை வச்சு கூப்பிடுறதுனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்லை பின்னாடி ஏதாவது இருக்கா? இல்லை ஒரு நிமிஷம் அவரு இது வேணான்னு சொல்லிட்டாரு. ஒரு நிமிஷம் இது வந்து எல்லாமே நியூ ஃபேஸ். ஃபர்ஸ்ட் படம் இது வச்சு இதனால ஒரு வேற ஒரு இது வந்துட வேணாம். படம் முடிஞ்சோன்னு இங்கதான் இருப்பாரு. நீங்க உங்க கேள்வி அங்க கேட்டுக்கலாம். படம் சம்பந்தமான கேள்வி இது கேளுங்க. படம் டிவியேட் ஆகிற விஷயங்கள் இல்ல வேண்டாம். இல்ல உங்க கேள்விக்கு இல்ல இது வந்து ப்ரொடியூசர்ஸோட ரிக்வெஸ்ட், ரவீந்திரன் சாரோட ரிக்வெஸ்ட். இது படம் சார்ந்து படம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் என்ன வேணா கேட்கலாம். பர்சனல் சம்பந்தம் வேணாம். அதனாலதான் அவரே உங்கள்ட்ட ஒரு ரிக்வெஸ்டா ஆரம்பத்துல சொன்னார். நன்றி. அடுத்ததாக ஈர சார். சார் டாக்டர் சார் பேசுறப்ப சொன்னீங்க என் லைஃப்ல இந்த லேடிஸ்க்கெல்லாம் தேங்க்ஸ், இப்படி ஒரு லவ் கொடுத்ததுக்கு, லவ் படம் கொடுக்க காரணமா இருந்தது. அது அம்மாவுக்கு அந்த மாதிரி லேடிஸ் மீன் பண்றீங்களா இல்ல உங்க லைஃப்ல நிறைய லேடிஸ் தான்? இல்ல நான் எல்லாரையும் லவ்லி லேடிஸ் தான் எல்லாருமே சேர்த்துக்கலாம். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்துக்கலாம், அம்மா சிஸ்டர் எல்லாரையும் சேர்த்துக்கலாம். இல்ல தன்மையில சொல்றீங்களே வெளிப்படையா, அதனால கேட்டேன். இல்ல எல்லாருக்கும் பாஸ்ட் லவ் பிரசன்ட் லவ் எல்லாமே இருக்கும்ல, அதன் அடிப்படையில் சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ரவுண்டு முகம். நீங்க செலக்ட் பண்ணிருக்க ஹீரோயின் 3 பேரும் ஒரே ஸ்டைல கொஞ்சம் ஓவல் ஷேப்ல முகம் இருக்காங்க, நல்லா அழகா இருக்காங்க. ஏதாவது அதுக்கு குறியீடு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? இல்ல நான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைண்ணா. ஏன்னா 3 பேருமே அப்படியே ஒரே முக சாயல்ல இருக்கிறாங்க. பாத்தீங்களா? அது கர்லி ஹேர். இல்ல அது அந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் பண்ணதில்லை, அது அப்படியே அமைஞ்சதுதான். ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. கரெக்டா. ஒரு காதல் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஆனா இப்போ அதிகமாயிடுச்சு. காலையில பாக்குறான், ஈவினிங் டிராப் பண்ணிட்டு போயிடறான். அந்த மாதிரி எல்லாமே 2 பேருமே, பையனும் சரி பொண்ணும் சரி. அப்படி இருக்கும்போது 2 காதலை எப்படி ஒருத்தன் வந்து சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். நான் இதா ஒரே டைம்ல 2 காதலா இல்ல 2 வெவ்வேறு தருணங்கள்ல ஒருத்தன் லவ் பண்ண இதுவா அப்படின்றது நீங்க படம் பார்க்கும்போது புரியும். ஒரே டைம்ல இப்போ அந்த மாதிரியான ஒரு இதுவா இருக்காது. நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், படமா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஈரோ சார். சார் நீங்கள் சொன்னீங்க ஸ்டேஜில் என்னை வந்து ஜாதி பேர் வச்சு பின்னாடி கூப்பிடாதீங்க போடாதீங்கன்னீங்க. நிறைய பேர் வந்து அதை வந்து பெருமையாக பார்க்குறாங்க. ஏன் உங்களை அந்த பேரை வச்சு கூப்பிடுறதுனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்லை பின்னாடி ஏதாவது இருக்கா? இல்லை ஒரு நிமிஷம் அவரு இது வேணான்னு சொல்லிட்டாரு. ஒரு நிமிஷம் இது வந்து எல்லாமே நியூ ஃபேஸ். ஃபர்ஸ்ட் படம் இது வச்சு இதனால ஒரு வேற ஒரு இது வந்துட வேணாம். படம் முடிஞ்சோன்னு இங்கதான் இருப்பாரு. நீங்க உங்க கேள்வி அங்க கேட்டுக்கலாம். படம் சம்பந்தமான கேள்வி இது கேளுங்க. படம் டிவியேட் ஆகிற விஷயங்கள் இல்ல வேண்டாம். இல்ல உங்க கேள்விக்கு இல்ல இது வந்து ப்ரொடியூசர்ஸோட ரிக்வெஸ்ட், ரவீந்திரன் சாரோட ரிக்வெஸ்ட். இது படம் சார்ந்து படம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் என்ன வேணா கேட்கலாம். பர்சனல் சம்பந்தம் வேணாம். அதனாலதான் அவரே உங்கள்ட்ட ஒரு ரிக்வெஸ்டா ஆரம்பத்துல சொன்னார். நன்றி. அடுத்ததாக ஈர சார். ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோனை சமாளிக்கிறது பெரிய விஷயம். 2 ஹீரோயின் டேரக்டர் கொடுத்துருக்காரு. ஒரு ஹீரோன்னா வந்து ஹீரோயின் வந்து கண்டிப்பா வந்து ஒரு கிளாஷ் இருக்கும் 2 பேருக்குள்ள. ஏதாவது நடந்ததா சுவாரஸ்யமான விஷயம்? சார் இதெல்லாம் வந்துட்டு பழைய கதை நினைக்கிறேன் சார். இப்போ யாரும் அப்படி யாரும் இல்லை சார். இப்போ வந்துட்டு எல்லாருமே ப்ரொஃபஷனலாக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அதில் இந்த ஈகோ அதெல்லாம் நான் பார்க்கல சார். டேரக்டர் சார் இப்போ வாட்ஸ்அப் பண்ணி பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஒரு டேக் அவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ சில பேர் காதலி வெறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ காதலிக்கலாம்னு சொல்கிறீங்களா, காதலிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களா? அதை இப்போயே சொல்லிட்டா அப்புறம் படத்துல நீங்க என்ன பாப்பீங்க? படத்துல பாருங்கண்ணா, காதலிக்க வேண்டாம் கண்டிப்பா இருக்கு அப்படி சொல்லல. எந்த மாதிரி காதலிக்கலாம்னா நீங்க ஒரு சின்ன டேக்கவே இருக்கலாம்னு நினைக்கிறேன். மீனாட்சி மேடம் உங்க வீட்டுல எல்லாருமே பெரிய பெரிய நிகழ்ச்சி சொன்னாரு. அப்படி அவங்களாம் என்ன சொன்னாங்க? உங்க அப்பா, அத்தை, மாமா எல்லாம் என்ன சொன்னாங்க சினிமாவுக்கு வர்றதை பத்தி? உங்களோட துணிச்சலை பாராட்டுறோம், பட் அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. அவங்க போயிடவே போயிடாதுன்னு சொன்னாங்க. அவங்க பெருசா அது அவங்களுக்கு இஷ்டம் இல்லை சார் இனிஷியலி முன்னாடி ஆரம்பிக்கும் போது. ஆனா என்னோட தொடர்ந்து நான் ரொம்ப வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு சரி ஓகே நீ ஒரு தடவை ஒரு
ட்ரை பண்ணி பாரு, போய் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆரம்ப காலத்துல அவங்க யாருக்கும் பெருசா அது மேல வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க பயந்த அளவுக்குன்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா, ரெண்டுமே இருந்தது. நீங்க அரசியல் குடும்பத்துல இருந்து வந்தனால கேக்குறோம். இப்ப இருக்க எதிர்கட்சி தலைவரும் ஹீரோவா இருக்காங்க, சிஎம்மும் ஹீரோ தான். சின்ன வயசுல நீங்க எந்த படங்களை, யார் படங்களை ரொம்ப விரும்பி பாத்தீங்க? சார் நான் சூர்யா சார் ஃபேன். பாலனுக்கு மை. ஹீரோ சார், படத்துல நடிக்கும் போது உண்மையிலேயே லவ் பண்ற மாதிரி நடிச்சுன்னு சொன்னீங்களே, உண்மையிலேயே அந்த மாதிரி நடிச்சிருக்கீங்களா? ஆமாங்க சார், நிஜமாவே மொடோனா மேலேயும் லவ்ல விட்டேன், என் மேலேயும் லவ்ல விட்டேன் சார். ஓகே, அனைவருக்கும் நன்றி. அந்த பேசுறப்ப சொன்னாப்புல 2 மருமகளும் இங்கே தான் இருக்கிறாப்புல அப்படின்னு டைலாக் ஒன்று வருது. அது என்ன மீனிங்ல வச்சீங்க ஆக்சுவலா? ஏன்னா அந்த படத்துல பாருங்க, நான் ஒரு அதுதான் படத்தோட சஸ்பென்ஸ். அவர் ஹீரோ கிட்ட ஒரு இருக்கு சார். நீங்க ரொம்ப நாளா படம் பண்றீங்க, 2-3 ஹீரோ அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஆனா இன்னும் ஒரு ஹீரோவா இந்த படம் அதுக்கப்புறம் அப்படி உங்களை காமிக்குமா? இனிமேல் அடிதடி சர அடி தான். இனிமேல் இன்னொரு படமும் முடிச்சிட்டேன், அதை பத்தி நியூஸ் சீக்கிரமா வரும் சார். சார் டைரக்டர் சார், இந்த ஹார்டின் அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் நிறைய லவ் ஸ்டோரி படம் வந்திருக்கு. இந்த படத்துல வந்து நீங்க காதலை வந்து எந்த மாதிரி விஷயத்துல நீங்க வந்து எதன் அடிப்படையில சொல்றீங்க? இதை வந்து ஜெய்ப்பூர் எல்லா நிறைய ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிட்டு இந்த படம் நடத்திருக்கீங்க. இந்த கதைக்காலம் எங்க நடக்குது? எதை இன்ஸ்பிரேஷன் ஆகி நீங்க அந்த படம் எடுத்தீங்க? ஆனா இது வந்து ஒரு 3 டெரைன்ல நடக்குது. ஒன்னு ஜெய்ப்பூர், இன்னொன்னு சென்னை, இன்னொன்னு ஊட்டி. இந்த 3 லேண்ட்ஸ்கேப்ல இந்த படம் நடக்குது. இதுல மற்ற லவ் படங்கள்ல இருந்து இது எப்படி வேறுபட்டு இருக்கும்னு கேட்டா, நம்ம ஹியூமன் எவாலுவேஷன் ஆகிட்டு வர நம்ம லவ்வும் எவால்வ் ஆகிட்டே இருக்குல்ல. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல இருக்கிற புரிதல், லவ் எப்படி எவால்வ் ஆயிருக்கு, அதெல்லாம் வந்து ஹார்டின்ல புதுசா இருக்கும். என்னோட டேக் ஆஃப் லவ் அப்படின்றது நீங்க ஹார்டினா பார்க்கலாம் நம்புறேன். அது கண்டிப்பா எல்லாருக்கும், நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு லவ்வை கடந்து வந்திருப்போம், இல்ல இந்த மாதிரி ஒரு லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு படமா ஹார்டின் இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன், நம்புறேன். மேடம் உங்களுக்கு ஒரு கேள்வி. இல்லை ஷார்ட், ஏன்னா அவளை கேட்காம வரக்கூடாதுல்ல. ஒரு நல்ல ஹீரோயின் நீங்க, இந்த படத்துல ஒரு ஷார்ட் வருது, அப்படியே அவங்க 2 பேரும் கேர்ந்து மேலே வருவாங்க, நீங்க பார்த்துட்டு அப்படியே ஒரு நிறுத்துவீங்க. அது படத்துல அந்த காட்சியில மட்டுமா இல்லை நிஜத்துல ஷூட்டிங் ஸ்பாட்லயும் அப்படி இருந்துதான்? ஏன்னா ஹீரோயின்ஸ் 2 பேருனா கொஞ்சம் போட்டி போட்டுப்பாங்க ஒரு படம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதனால கேட்குறேன். அப்படி இல்லை, எதுவும் இல்லை, வெரி கம்ஃபர்டபிள். அப்படி இல்லை, இல்லைங்க. இல்லை, ஏர்லியர் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் ஈகோ அந்த மாதிரி எல்லாம் we want everybody to win, everybody to be successful. அதான் நிஜம், உண்மைதான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.